ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. ஒரு சொட்டு ஆயில் கூட சேர்த்தாமல் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம், அதுவும் டேஸ்டியாக. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கள கண்ணை மூடிட்டு சாப்பிட்ருவாங்க. இதுக்கு தேவைப்படுறது வந்து ஒரு பெரிய வெங்காயம், எக்ஸ்ட்ரா இன்னொரு வெங்காயம் தேவைப்படும். அது என்ன பண்ணுறதுன்னு வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வெங்காயத்தை நல்லா இடித்து சேர்த்தணும். இந்த மாதிரி இடித்து சேர்த்தும் போது அதோட சாரெல்லாம் அப்படியே இந்த குழம்புல இறங்கி செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறமே, டேஸ்ட்டுக்கு ஏதோ பஞ்சம் இருக்கும்னு நினைக்காதீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. எந்த உணவு செஞ்சாலும் சரி, சீரகம் சேர்த்துனா ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது. ஒரே ஒரு துண்டு இஞ்சி, அவ்வளோதாங்க. இந்த இன்க்ரீடியன்ட்லேயே சூப்பரான குழம்பு செய்யலாம், அதுவும் ஒரு சொட்டு ஆயில் கூட சேர்த்தாம. 1க்கு 2 அரைச்சாலே போதும். அரைக்கவே அதோட வாசனை சும்மா கம்மன்னு இருக்கும். மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கேஸ் ரொம்பவே சேவ் ஆகும், ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது. நான் 1 கப் புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பு வேண்டாம்னா கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க, அது நல்லா கரையணும். சூடாகும் போது கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. குழம்பு எப்படி வருதுங்கிறத மட்டும் பாருங்கள். நல்லா கலக்கும் போதே தயிரோட வாசனை சும்மா கம்மன்னு வருங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு சைட் டிஷ்ஷாக தோசை, ரைஸு, சப்பாத்தின்னு எது கூட வேணால் மேட்ச் பண்ணலாம். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நுணுக்கணும் பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தையும் இஞ்சியும் இதில் போட்டு கைவிடாமல் ஒரு 20 செகண்டுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த வெங்காயத்தோட எசன்ஸ் அப்படியே தயிரில் மிக்ஸ் ஆகணும். கிளறவே அதோட வாசனை கமன்னு வரும். அதுவும் இல்லாமல் அதோட டெக்ஸ்டரும் மாற ஆரம்பிச்சிடும். காரத்துக்காக நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் கூட சேர்த்திக்கலாம். நான் சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்திருக்கேன், அதுவே காரம் நல்லா தூக்கலாக காமிக்கும். இப்போ சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறுங்க, பச்சை வாசனை போகணும். நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறும் போது வாசனை சும்மா தூக்கலாக வருங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துறேன், ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள். இது 3ஐயுமே நல்லா கிளறுங்களேன், வாசனை சும்மா கம்மன்னு வரும். இந்த குழம்புல ஆயிலே இல்லைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த தயிர்லேருந்து பிரிஞ்சு வரும் பாருங்கள் வெண்ணெய், அதோட டேஸ்ட்டே சும்மா சூப்பராக இருக்குங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வேணும்னு சொன்னால, இதுக்கு தான். குழம்பு 50% வெந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுருங்க. பாதி சுண்டுனதுக்கப்புறம் போட்டால் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். நம்ம கலந்து மட்டும் விட்டால் போதும். ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே வெண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குங்க. இப்போ முக்கால்வாசி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பை நம்ம எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சிடலாம். செய்யும் போதே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சால் வீட்டில் இத்துனூடு கூட மிஞ்சமாகாது. நல்லா அந்த சாரெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. வெங்காயத்தோட வாசனை அப்படியே அந்த தயிருக்குள்ளே இறங்கி இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பரான கிரேவி பண்ணிடலாம். வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்துட்டா என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க, இந்த மாதிரி செஞ்சு அசத்திடுங்க. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தட்டி தூக்கிடலாம். கொதிக்கவே பாருங்கள், அதோட வெண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ரெசிபியும் டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ரெசிபி உங்ககிட்டயே கேட்டுருவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி, கிரேவி பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லஞ்ச் கொண்டு போகிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சைட் டிஷ்ஷை நம்ம கொடுத்து அனுப்பும்போது ரொம்ப பெரிய எஃபர்ட் எல்லாம் போடாமல் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபியாக முடிஞ்சிடும். இனி என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னு யோசிக்கவே வேண்டியதில்லை. சிம்பிளான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு வீட்லேயும் அசத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை மட்டும் தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியான கிரேவி முடிஞ்சது. தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மிதமான புளிப்பில் இருந்தாலே போதும், கிரேவி சூப்பராக வந்துடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.